அன்புள்ளம் கொண்ட ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் நமது உரிமையையும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்க வாருங்கள் வாருங்கள் என இருகாரம் கூப்பி ஏஐஆர்ஆர்எஃப் எஸ்ஆர்டிவை செயலாளர் தங்கள் அன்பு சகோதரன் டாக்டர் திருநாவுக்கரசு எம்டி அக்கு அழைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள், ஒன்று கூடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அதற்காக சகோதர சகோதரி அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என அழைக்கிறேன். பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை பாராட்டி தேசிய தேர்வு வாரியம் 2014ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கி கௌரவித்துள்ளது. துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு விருதினை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் நிர்மலா தேவியிடம் வழங்கினார்கள். அப்படிப்பட்ட ரயில்வே பெரம்பூர் மருத்துவமனையில் கோவிட்-19 கொடிய வைரஸ் பரவல் காலத்திற்கு பிறகு மருத்துவமனையில் பணி செய்து வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பார்மசிஸ்டுகள், சுகாதாரத்துறையினர், தூய்மை பணியாளர்கள், ஆர்பிஎஃப், அவருடன் மேலும் பணிபுரிய செய்து வரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும், புதிய மருத்துவ கட்டிடத்திற்கு வரும் புறநோயாளிகளுக்கும், பழைய மருத்துவமனை கட்டிடத்தில் அனுமதித்து இருக்கும் குழந்தைகள், ஆண் பெண் நோயாளிகளுக்கும், அவர்களை கவனித்து வரும் குடும்பத்தினர்களுக்கும், 30 வருடம் நாட்டிற்காக வெயில் மழையில் உழைத்த தொழிலாளர்களுக்கும், அவர்களை பார்க்க வரும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் தொலைதூரத்தில் இருந்து வருபவர்களாக இருப்பதால் மழை வெயில் காலத்தில் மிகவும் அவதிப்பட்டு வேதனைக்கு ஆளாகிறார்கள். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்காகவும், சுகாதாரமான கழிவறை, சிறுநீர் கழிக்கும் இடம், குளிக்கவும், குழந்தைகளுக்கு பால், சிற்றுண்டி, உணவுக்காகவும் செய்வதறியாமல் தவித்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். மத்திய அரசின் நேரடி தலைமை பெரம்பூர் மருத்துவமனையில் உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு செய்து தர முடியாவிட்டாலும் அடிப்படை அன்றாட தேவைக்கான சிற்றுண்டி, கேன்டீன் உடனடியாக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என ரயில்வே பென்ஷனர்களாகிய நாங்கள் இந்த பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனை நிர்வாகத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நமது ரயில்வே பெரம்பூர் தலைமை மருத்துவமனை புதிய கட்டிட, பழைய கட்டிட செயல்பாடுகள் நமக்கு இருக்கும் நோய் குணமடைவதாக தெரியவில்லை. ஏமாற்றம், அலைச்சல், வேதனையால் இருக்கும் நோய் அதிகமாகிறது. குறிப்பாக கம்ப்யூட்டர் சீட் கிடைக்கும் இடம், இரத்த பரிசோதனை கூடம், மாத்திரை வாங்கும் பகுதியில் வேதனைகள், தொலைதூரத்திலிருந்து வருபவர்கள், மற்ற மாநிலத்திலிருந்தும் இரத்த பரிசோதனைக்கு வருபவர்கள் படும் அவதி சொல்லி மாளாது. மயக்கமடைந்து விழுந்து விடுகிறார்கள், உயிருக்கு ஆபத்தாகும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சிகிச்சைக்கு வருபவர்கள் தினமும் 1000 பேருக்கு மேல் சிகிச்சை பெற வருகிறார்கள். உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவு நீளமான ஷெட் கட்டி தர வேண்டும். காலை 7 மணிக்கு இரத்த பரிசோதனை ஆரம்பிக்க வேண்டும். மருந்து மாத்திரை வாங்க நீண்ட வரிசையில் பல மணி நேரம் நிற்க வேண்டியுள்ளது. வயதானவர்கள் நிற்க முடியாமல் மயக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பல மணி நேரம் நின்று அருகில் சென்ற மருத்துவ மாத்திரை கேட்டால் ஸ்டாக் இல்லை என்று வார கணக்கில் வர சொல்லி அலைக்கழிக்கின்றனர். மாத்திரை கடையில் வெளியே வாங்கி சாப்பிட சொல்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். பழைய மருத்துவ கட்டிட ஆபரேஷன் தியேட்டர் அருகில் பல முறை நாய்கள் அங்கு தங்கியிருந்தவர்களை நாய்கள் கடித்து ஊசி போட்டிருக்கிறார்கள். தற்போது அவசர சிகிச்சை பிரிவு அருகிலேயே 5 நாய்கள் குறுக்கே எந்த நேரம் தங்கியிருக்கிறது. அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்கள் ஜெகதீசன் என்ற ஓய்வூதியரை விளக்குமாற்றால் அடித்த நிகழ்ச்சி ஓய்வூதியர்கள் கேவலப்படுத்திய நிகழ்ச்சியாகும். இவை அனைத்திற்கும் சரியான தீர்வு கிடைக்கும் வரை ஒன்று கூடுவோம், போராடுவோம். அடுத்த கட்ட போராட்டத்திற்காக தயாராக நிர்வாகத்தால் நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை வாருங்கள் என அழைக்கிறேன். இது அனைவரின் அத்தியாவசிய தேவையாகும். இந்த முக்கிய தகவலை அனைத்து ரயில்வே ஊழியர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் தவறாமல் தெரிவியுங்கள். அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது என்றும் பென்ஷனர் நலனில் அக்கறையுடன் டாக்டர் எஸ். திருநாவுக்கரசு எம்டி அக்கு, ஏஐஆர்ஆர்எஃப் எஸ்ஆர்டிவை செயலாளர். நன்றி, வணக்கம்.